அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நேற்று ஈவினிங் எடுத்த விலாகு. சாட்டர்டே சண்டே லீவுங்கிறதால எதனா ஐஸ்கிரீம் பண்ணலான்னு சொல்லிட்டு மாம்பழம் ஐஸ்கிரீம் பண்ணியிருந்தேன். அது கூடவே அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்கு கம்மங்கூழும் அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கருவாட்டு தொக்கும் பண்ணியிருந்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்மங்கூழ் பண்ணுறதுக்கு வந்துட்டு 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறுறதுனா வந்துட்டு நல்லா சாஃப்டாக அரைக்க வரும். அப்படிங்கிறதால அதை ஊறுறதுக்குள்ளே வந்துட்டு ஐஸ்கிரீம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு 1/2 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சிக்கிட்டேன். அது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையுமே சேர்த்துக்கிட்டேன். அது கரைஞ்சி வந்த பிறகு வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து நல்லா தண்ணியில் கலக்கிட்டு அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துருந்தேன். பச்சை வாசனை போயிட்டு நல்லா திக்கான பிறகு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம மாம்பழத்துலேருந்து அதில் இருக்கிற பல்ப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் இருக்கிற பல்ப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்துட்டு மாம்பழத்துலேயே வந்துட்டு கப்பைஸ் இருந்ததை பார்த்துருந்தேன். சரி, நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற சீடை மட்டும் ஸ்பூனை வச்சு இலக்கி கொடுத்து அழகாக எடுத்துட்டேன். எடுத்த பிறகு அந்த பல்ப்பை வந்து தனியாக எடுத்துட்டு ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மிக்ஸும் நல்லா ஆறி இருந்துச்சு. அதை ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் அடித்து எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 1/4 வாசி எடுத்து ஒரு கப்பில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்படிங்கிறதால அதுலேயே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் மாம்பழ பல்ப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு மைய அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தாலும் செட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த கஸ்டர்ட் மிக்ஸ் அதில் சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்மளுக்கு 2 ஃப்ளேவரும் வரட்டும். அப்படிங்கிறதால மேலே டாப்பிங் மட்டும் கொஞ்சம் மாம்பழத்தை கட் பண்ணி போட்டிருந்தேன். கரெக்டாக வந்துட்டு ஓவர் நைட் வச்சு எடுத்திருந்தேன். சூப்பராக செட் ஆகிருந்துச்சு. எடுத்து சாப்பிடவே சூப்பராக இருந்துச்சு. பட் வந்துட்டு அவ்வளோ ஸ்மூத்தாக இல்லை, பட் டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஃப்ரீசரில் வச்சுட்டு திரும்ப ஒரு வாட்டி எடுத்து மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றி 8 hours போல் ஃப்ரீசரில் வந்து செட் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக வரும் போல். எனக்கு வந்து டைம் இல்லாததால் நான் வந்து ட்ரை பண்ணல. நான் ஒரு டைமே வச்சு எடுத்தேன். அதுவே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்கு கம்மங்கூழ் வந்து நைட்டே ரெடி பண்ணிட்டேன். அப்போ தான் காலையில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதால அது வந்துட்டு ஊற வச்ச கம்பை வந்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன் நரன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 கப் கம்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது கூட உப்பு சேர்த்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன். தண்ணி கொதித்த பிறகு வந்துட்டு நம்ம அடித்து வச்சுருந்தோம்ல மாவு அதை சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் வந்துட்டு மிக்ஸ் வச்சு நல்லா கிளறிக்கிட்டேன். ஊரில் அம்மாலாம் வந்துட்டு மற்ற காம்பு வச்சு கிண்டுவாங்க. பட் எனக்கு வந்துட்டு விஸ்கு வச்சு கிண்டுறதா வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படிங்கிறதால நான் அதை வச்சு தான் கிண்டி இருந்தேன். நல்லா வெந்து இந்த அளவு திக்கானது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். காலையில் பார்க்கும்போது வந்து நல்லா திக்காயிடும். கம்மங்கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு கருவாட்டு தொக்கு தான் வச்சிருந்தேன். அதுக்கு வந்துட்டு கருவாடை ஒரு 30 நிமிஷம் போல் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வந்து சாஃப்டாக ஊறி இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் அதை ஊறின பிறகு வந்துட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் வந்து நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதும் 10 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, நான் எடுத்துருக்க கருவாடு வந்துட்டு உப்பு இல்லை அப்படிங்கிறதால உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல கருவாடு அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா கருவாட்டை எண்ணெயிலே ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கின பிறகு அதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு புளி அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். நல்லா கொதிச்சு கருவாடு வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இதில் புளி சேர்த்துருக்கிறதால அடுத்த நாள் வச்சு சாப்பிடும் போது கெட்டு போகாது. இதை வந்துட்டு சுட சுட கூழ் கூட தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக மட்டும் இல்லாமல் நல்லா கூழில் வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர், தண்ணியெல்லாம் போட்டு கரைச்சி கொடுக்கும்போது தொட்டு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு அடுத்த நாள் வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, தண்ணிலாம் ஊற்றி கரைச்சி குடிக்க தான் பிடிக்கும். நான் அப்படி தான் சாப்பிட்ருந்தேன். இந்த வேலைக்கு நல்லா குளிர்ச்சியாக இதமாக இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.